எந்த இடத்துல இந்தி இல்ல? இப்பெல்லாம் நேரடியா இந்திய திணிக்கிறது இல்ல, இந்திக்காரனே திணிச்சிடுறது. 70 லட்சம் வாக்காளர் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப அவன் நீ அரசியல தீர்மானிப்பான், அதிகாரம் அவன்கிட்ட போகும், எங்களை அடிப்பான், விரட்டுவான். ஈழத்துல அடிச்சு விரட்டும் போது இங்க ஒரு தாய் நிலை இருந்துச்சு, அகதியாவது வந்து எங்க நம்ம சொந்தங்கள் இருக்கிறாங்க. இங்க இருந்து அடிச்சு விரட்டுனா எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா வழி இல்லை, நாதியற்று தெரு தெருவா தெரிய வேண்டியது. நண்பர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். வட மாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர் ஆகிவிட்டால் நம் வாழ்வதற்கு ஒரு நிலம் கூட இல்லாமல் போய்விடும். அண்ணன் செந்தமிழன் சீமான் இதை ஒவ்வொரு முறையும் உங்களிடம், தமிழ் மக்களிடம் உணர்த்திக் கொண்டே வருகிறார். வெகு நாட்கள் அல்ல, குறுகிய நாட்களிலேயே இது நிகழ்ந்துவிடும். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இனிமேலாவது விழிப்புற்றுக் கொள்ள வேண்டும். இல்லையே தமிழன் அழிவது தமிழன் கையிலேயே இருக்குது என்பதை மறந்துவிடாதீர்கள். தமிழர்களே, ஒன்றிணைங்கள். சீமானாகிய நான் தமிழகத்தின் முதல்வர் அப்படின்னா கிளம்பிடுவான். சரி சோழிய முடிச்சுவா, நம்ம கிளம்பிடுவோம். அதிகாரத்தை கொடு, அப்புறம் நான் செய்யலைன்னா இந்த முச்சதியில கட்டி வச்சு அடி. புரியுதா? ஒரு தடவை கொடு. என்ன ஒருத்தனுக்கு தான் பயப்படுவாங்க எவனா இருந்தாலும். ஏன்னா இங்க பாருங்க, கருத்தியல்ல உறுதித்தன்மையில என்னை எவனாலும் வெல்ல முடியாது. நான் அப்படிப்பட்ட தலைவனின் மகன்.